ஹலோ காய்ஸ், துரேந்தர் பார்ட் 2 படம் 4 மணி நேரம் ஓடியும் ஏன் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு? பொதுவா 2.5 மணி நேரம் மேல படம் ஓடுனாலே ஆடியன்ஸ் டயர்ட் ஆயிருவாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன துரேந்தர் தி ரிவெஞ்ச் படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 மணி நேரம். இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் 1ஓட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம். 3.5 மணி நேரம் இருந்தாலும் அந்த படம் வந்து செம ஹிட். இப்ப இந்த பார்ட் 2 பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எங்கேயுமே போர் அடிக்கல, 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஸ்டோரி வந்து இந்த படத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. ஓப்பனிங் சீன்லயே பரபரப்பா இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஸ்டோரிக்குள்ள போயிடுறாங்க. இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லலாம். மேக்கிங், டைரக்ஷன், கேரக்டர் எவாலுவேஷன், பிஜிஎம், சாங் எல்லாமே இந்த படத்துல டாப் நாச்சா இருந்திருக்கு. இதை விட டபுள் மடங்கா பார்ட் 2வும் இருக்கு. இந்த படத்துல வர ஹீரோவோட கேரக்டர் கூட ஆடியன்ஸ் ஈஸியா கனெக்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா ஹீரோ பாஸ்ட் லைஃப்ல நிறைய கஷ்டநாரி வழியெல்லாம் இருக்கு. அது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்பவே எமோஷனல் டச் கொடுத்துருக்கு. அதனாலேயே ஈஸியா அந்த ஹீரோ கேரக்டரோட கனெக்ட் ஆயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர சைடு கேரக்டர், மெயின் வில்லன் கேரக்டரோட ரைட்டிங் எல்லாம் பீக் லெவல்ல இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஸ்பை ஏஜென்ட பத்தியும், ஸ்பை ஏஜென்ட் அவங்க பண்ற ஆபரேஷனை பத்தியும் ரொம்ப கிளியரா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு படத்துல ஸ்டோரி நல்லா இருந்தாலே படத்தோட டியூரேஷன் டைம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து பாப்பாங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு துரேந்தர் படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க.